இது வந்து ஒரு யாழி மேலே ஒரு வீரன் இருக்க மாதிரியும் அங்கே ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கும். கல்லால் பழைய படிக்கட்டு பாதை 23 நாயன்மார்கள் சன்னதியும் இருக்கும். திருச்செங்கோடு மலை உச்சியிலேருந்து உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். வணக்கம் மக்கள்ஸ், நான் உங்கள் ட்ராவல் தமிழின் சாய். மக்களே, தமிழ்லையும் டைட்டிலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க கோவில். சரி வாங்க, கோவிலில் வேறு என்ன சிறப்பு இருக்குன்னு அப்படியே நம்ம படி ஏறிக்கிட்டே பார்ப்போம். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் மலை ஏறி வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று இருக்குது மக்களே. வாங்க, அது என்னென்னு கிட்ட போய் பார்ப்போம். குகையில் மக்களே, இது ஒரு சுரங்கப்பாதை மக்களே. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போயிருக்கு. குறிப்பிட்ட தூரம் போனோன்னா அதை வந்து மறுபடியும் அடைச்சிருக்காங்க. இது ஒரு நீண்டதொரு குகைப்பாதையாக தான் இருந்திருக்கணும். பாதையிலே இது முழுமைப்படுத்தலை. இங்கே இருக்க திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கோயில். இதில் வந்து நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறையா இருக்குது மலை மேலே. சரி வாங்க, ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கல் மண்டபம் ஒன்று இருக்குது மக்களே. அங்கே ஒரு விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது மக்களே. இதுதான் அந்த நந்தி, ஒரே கல்லால் வந்து செதுக்கப்பட்ட நந்தி மக்களே. இது நம்ம இந்த வழியாக தான் இறங்கி கீழே இறங்கி மறுபடியும் மேலே திறந்து போகும். நாகச்சிலை ஒன்று மக்களே, ஒரே கல்லால் ஆனால் செய்யப்பட்ட நாக மக்களே. அது வாங்க, அதை கிட்ட போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதை பாருங்களேன் மக்களே, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி இது நீளம் இருக்கும் மக்களே. ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பாம்பு இது. எவ்வளோ நீளம் இருக்கும் பாருங்கள். அந்த கீழே தான் மக்களே அங்கே அந்த நாக சிலை இறந்தது. நம்ம அப்படியே இந்த வழியாக தான் ஏறணும் மேலே. இந்த படிக்கட்டு எல்லாமே பாருங்களேன், இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக நல்லா நாகச்சிற்பம் தான். ஒரு காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நாகங்களாக இருந்திருக்கும் மக்களே. இந்த மலைக்கு பேரே வந்து நாகமலை தான். நம்ம கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகள் பழமையானது. மேலே இருக்க சிவன் வந்து எப்படின்னா நவபாசனம், அதாவது வெண் நவபாசனத்திலான சிலை மக்களே. மேலே இருக்க சிவன். நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று. நம்ம இந்த வழியாக தான் அப்படியே மேலே ஏறணும். இது வந்து 2வது கல்தூண் மண்டபம். நம்ம அந்த 2வது கல்தூண் மண்டபம் அதை தாண்டிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம் மக்களே. சமயக்குருவர் திருஞான சம்பந்தரால் வந்து இங்கே வந்து தேவார பாடல் ஏற்றப்பட்டது மக்களே. பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க கொண்ட மலை தான் இந்த நம்ம நாமக்கல் திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயில் மலை. நிறையா சிறப்பு இருக்குது மக்களே இந்த மலைக்கு. நம்ம அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே போவோம். இந்த சிற்ப வேலைப்பாடுங்கள்லாம் பாருங்கள், மிக நுணுக்கமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நிறையா வந்து யாழி சிற்பங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அதை கிட்ட போய் காட்டுறேன் மக்களே. இது வந்து எந்த ஒரு நவீன கருவிகள் கிடையாது. இது பழங்காலத்தில் செய்யப்பட்ட சிற்பங்கள் மக்களே. கீழே பாருங்கள்,
இது ஒரு யானை மக்களே. அதுக்கு மேலே ஒரு யாழிச்சிருப்போம், அதுக்கு மேலே ஒரு வீரன் இருக்க மாதிரியும், அங்கே ஒரு குதிரை மேலே ஒரு வீரன் இருக்க மாதிரியும் நிறையா சிற்பங்கள் இருக்குது மக்களே இந்த மலையில். சரி வாங்க, வேறு என்ன சிறப்பு இருக்குன்னா நம்ம ஒவ்வொன்றா போய் மேலே போய் பார்ப்போம். இங்கே வந்து எம்பிரான் திருஞான சம்பந்தர் அவரோட சன்னதி ஒன்று இருக்குது மக்களே. அப்படியே நம்ம அந்த ரைட் சைடு வந்தோம்னா இங்கே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது மக்களே. இதை வணங்கிட்டு நம்ம மேலே மலை ஏறுவோம். அழகான ஒரு நந்தி. இங்கேருந்தான் மலையேற படியே ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இதை நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த படியில் வந்து ஃபுல்லாகவே விளக்கு வச்சுருப்பாங்க மக்களே. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு விளக்கு இருக்கும். சரி வாங்க, அப்படியே நம்ம மேலே ஏறுவோம். அப்படியே கீழேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாகச்சிற்பம் இருக்குது மக்களே. இதுதான் வந்து ராகு கேது அந்த சிற்பம். நாகதோஷம் உள்ளவங்க இங்கே வந்து வழிபட்டால் அவங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி அடையும் மக்களே. இங்கே ஒரு கல் மண்டபம் ஒன்று இருக்குது. நம்ம இங்கே சிறிது ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ஏறுவோம். இங்கே கல் மண்டபத்தில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. நீங்களே பாருங்களேன், ஒரே பாறையால் செதுக்கப்பட்ட சிற்பம் இது. இது விநாயகர். இது வந்து ஒரு மன்னர் சிலை மக்களே. பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் இருக்கார், ஹனுமன். மேலே ஒரு சன்னதி இருக்குங்க மக்களே. அது வந்து மயில் மேலே அமைந்திருக்க மாதிரி ஒரு சன்னதி. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இது எல்லாமே பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மக்களே. இங்கே ஒரு ஹனுமன் சிலை. சரி வாங்க, நம்ம அப்படியே மலை ஏறுவோம். இந்த மலை சிறியதானா வந்து படியெல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இங்கே இருக்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1200 படி இருக்குது மக்கள் இந்த மலையில். சரி, அப்படியே நம்ம ஒவ்வொன்றா மலை ஏறிக்கிட்டு வரலாறு பார்ப்போம். இப்போ அந்த இடத்துல ஒரு சிறிய குகை மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குங்க மக்களே. ஒரு பேர் வந்து நெல்வெண்ணை பிள்ளையார். கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. நான் சொன்னேன்ல, அங்கே ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குங்க, அதான் மக்களே இது. இங்கே ஒரு சிற்ப வேலைப்பாடு இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி உள்ளே இருக்குங்க மக்களே. சின்ன குகை தான், ஒரு ஆள் உள்ளே தாராளமாக போகலாம். மிகச்சிறியது அந்த குகை மக்களே. அதான் வந்து மலைக்கு போகிற இப்போ ரீசெண்டாக போடப்பட்ட மலைப்பாதை. இது வந்து பழைய படி மக்களே. இதை தான் முன்னாடி வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. படியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருந்திருக்குன்னு. இதுதான் மக்களே பழைய படிக்கட்டு பாதை. இங்கே ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குங்க மக்களே. சிறிய குளம் ஒன்று. அந்த மலை வழியாக வர தண்ணீர் எல்லாமே இந்த குளத்தில் வந்து தேங்கும் மக்களே. பாருங்கள், நம்ம தமிழர்கள் வந்து நீரை சேமிப்பதில் எவ்வளோ ஒரு முன்னோடியாக எல்லாத்துக்கும் இருந்திருக்காங்கன்னு. சரி வாங்க, அப்படியே கீழே போய் உங்களுக்கு என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் மக்களே, அந்த குளத்தில் தண்ணியை. வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 தூரம் ஏறிட்டோம். இங்கேருந்து பாருங்கள் மக்களே, சுற்றி ஒரு திருச்செந்தூர் ஃபுல்லாக சுற்றி எல்லாமே தெரியும் மக்களே. அங்கே ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு மலை ஒன்று இருக்குது மக்களே.
அங்கே ஒரு சின்ன கல் மண்டபம் இருக்குது. சரி வாங்க அப்படியே நம்ம திறந்து போவோம். மண்டபம் பேர் வந்து இளையாற்று மண்டபம் மக்களே. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மண்டபம் செஞ்சுருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு கோவிலை ரீச் ஆகிட்டோம் மக்களே. அங்கே உங்களுக்கு கோவில் மாதிரி தெரியும் நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, அதுதான் கோவில். இங்கே இருக்க சிவன் வந்து சிவன் பாதியாகவும் பார்வதி பாவியாகவும், அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு வடிவமாக இருக்காங்க மக்களே. காட்சியளிக்கிறாங்க எல்லாத்துக்கும். இங்கே ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க மக்களே. அதுதான் மக்களே கோவில். மக்கள்ஸ் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். உள்ளே தான் வந்து சிவபெருமான் இருக்கார். இதுதான் மக்களே, இதுக்குள்ளே தான் கோவில் இருக்குது. சிவபெருமான் சன்னதி இருக்குது. இது வந்து மலை உச்சிக்கு போகிற வழி மக்களே. நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு இந்த வழியாக உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த வழியாக தான் மக்களே போகணும். இங்கே ஒரு சின்ன ஒரு சன்னதி ஒன்று இருக்குது. இதுதான் மக்கள் என்ன கோவிலோட கொடிமரத்தும். உள்ளே தான் சிவன் இருக்கார். நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வேறு என்ன இங்கே சிறப்பு இருக்குன்னா உங்களுக்கு நான் சாமி கும்பிட்டு வந்து உங்களுக்கு காட்டுற மக்கள்ஸ் நம்ம கோவிலுக்குள்ளேயே வந்துட்டோம். சிற்ப வேலைப்படங்கள்லாம் பாருங்கள். உள்ளே வந்து சிறப்பாக நம்ம சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே இந்த வழியாக வந்தோம்னா இது ஒரு மலைப்பாதை மக்கள். இப்போ நம்ம வந்தது வந்து படி வழியாக வந்தோம். படி வழியாக ஏறி வர முடியாதவங்க 2 வீலர் 4 வீலர் அந்த வழியாகவும் வரலாம் மக்களே. இங்கே ஒரு 2 வீலர் 4 வீலர் வரவங்க இந்த வழியாக பயன்படுத்திக்கலாம் மக்களே. நிறையா ஃபேஸ் இருக்குங்க. கார் படுற மாதிரி இடம் நிறையாவே இருக்குது. சரி வாங்க, நான் கோயிலை சுற்றி உங்களுக்கு என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நிறையா சன்னதி இருக்குங்க மக்களே. இங்கே முருகன் சன்னதி இருக்குது, பெருமாள் சன்னதி இருக்குது, சிவன் சன்னதி இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன கோவில் மாதிரி தனித்தனியாக இருக்குங்க மக்களே. இது வந்து பெருமாள் கோவில். இதான் மக்களே பெருமாள் கோவில். அதுக்கு பக்கத்துலேயே வந்து 63 நாயன்மார்கள் சன்னதி இருக்குது மக்களே. இது வந்து சப்த கன்னிமார்கள் மக்களே. சப்த மாதாக்கள் அல்லது கன்னிமார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களோட சன்னதி இது. நம்ம அதை பக்கத்தை ஒட்டிய 63 நாயன்மார்கள் சன்னதியும் இருக்குது மக்களே. இது ஒரு கல் மண்டபத்தை ஒட்டி 63 நாயன்மார்கள் சன்னதி மக்கள். அப்படியே பாருங்கள். அப்படியே நம்ம கோயிலை சுற்றி போவோம். இங்கே நிறையா சிவலிங்கம் இருக்குது மக்கள். இங்கே பாருங்கள்.
இவங்க தான் பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே, 5 லிங்கம் மக்களே. பஞ்சலிங்கம் இவங்க தான். இங்கே ஒரு சின்ன ஒரு சன்னதி, இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் இலுப்பை மரம். இந்த மரம் தான் வந்து இந்த கோவிலோட தலை விருட்சம் மக்களே. நீங்கள் உங்களுக்கு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்கள் நினச்சி இந்த கயிறு கட்டினாலும் அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்கும் மக்களே. இங்கே ஒரு சிவபெருமான் சன்னதி ஒன்று இருக்குது மக்களே. ஐயனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. இவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா காட்டுவோம். பொது தரிசனத்துக்கு வரவங்க இந்த வழியாக வந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம் மக்கள். இந்த வழியாக போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணலாம். இல்லை கட்டண தரிசனம் வந்து அதுக்கு பின்னாடி சைடில் இருக்கவங்க மக்கள். இந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள். குதிரையில் ஒரு அரசன் இருக்க மாதிரியும், கீழே வந்து இது வந்து புலி மக்களே. இது வந்து புலி. அந்த புலியை வந்து நாய் வந்து வேட்டையாடுற மாதிரியும், அதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வீரன் வந்து அந்த புலியை வந்து கழுத்தில் குத்தி கொள்கிற மாதிரியும் அவங்களுக்கு சிற்பம் தெரியுது. ஒவ்வொரு சிற்பமும் கலைநயமிக்க சிற்பம் மக்களே. இது வந்து ஒரு யாழி மேலே ஒரு வீரன் இருக்க மாதிரியும், அது கீழே வந்து யானை இருக்க மக்களே. யாழி அப்படின்னா பாதி சிங்கமாகவும் பாதி யானை மாதிரியும் பாதி குதிரை மாதிரியும் இந்த பல்வேறு விலங்குகள் கலந்து இருக்கக்கூடிய ஒரு உருவ அமைப்பு தான் மக்களே யாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு சிற்பமாக காட்டுறேன். ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒவ்வொன்றும் வேறுபாடு உண்டு மக்களே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை எடுத்து சொல்கிறாங்க. இது வந்து சிங்கமுக யாழி மக்களேன்னு சொல்லுவாங்க. மக்கள்ஸ், நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. நம்ம மலை உச்சிக்கும் ஏறலாம் மக்களே. அந்த வழியாக போனால் நம்ம மலைக்கு போகிறோம் சொல்லியிருந்தோம். வாங்க நம்ம மேலே மலைக்கு ஏறுவோம். அங்கே உங்களுக்கு உச்சி தெரியும் நினைக்கிறேன். அந்த மரத்துக்கு பின்னாடியே ஒரு மலை இருக்குது. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே தான் வந்தோம். கோவில் அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒரு உச்சி பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது மக்களே. மலை வரைய போகுது. இங்கே பாருங்களேன், இந்த பாறையை பாருங்களேன். இது எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. இந்த பாறையே ஒரு காம்பவுண்ட் மாதிரி நிற்குது மக்களே. இந்த சைடு ஃபுல்லாக பள்ளம் தான். இது எப்படி நிற்குதுன்னு ஆச்சரியம் தான் மக்களே. அதான் இவ்வளோ நேரம் நான் பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாறை ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது மக்களே. சரி வாங்க அப்படியே போவோம். இந்த மலை ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நாகச்சிற்பமாக வரையப்பட்டிருக்கு மக்களே. இந்த கோவில் வந்து நாக வழிபாடுக்கு மிக சிறந்த கோவில்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்ணு கட்டின தூரம் எந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாமே வந்து நாகச்சிற்பம் தான் மக்களே. இங்கே பாருங்கள், இந்த பாறையிலே இந்த சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. இந்த பாறை ஃபுல்லாகவே அப்படி தான் மக்களே இருக்குது. அதனால தான் இந்த மலையை வந்து நாகமலை அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே மேலே உங்களுக்கு உச்சி தெரியும் நினைக்கிறேன். அந்த உச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ. சரி வாங்க அப்படியே மெதுவாக ஏறுவோம். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சங்ககிரி கோட்டை, அதிலேருந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன் மக்களே. அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடமும் அதுதான் மக்களே.
மழை பெஞ்சால் ரொம்ப வழுக்கும், கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே ஏறுங்க. படிகள் கிடையாது. அங்கங்கே சின்ன சின்ன குளம் மக்கள். இதுதான் அந்த மலையோட சிறப்புன்னு சொல்லலாம். நீரை வந்து எந்த வீணடிக்காமல் அது கிடைக்கும் இடத்துலலாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சேமித்து வச்சுக்கிறாங்க. அது கோயில் கூட கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஏறியாச்சு மக்கள். ஆனால் இது வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அது இல்லாமல் படி இல்லை. இங்கே பாருங்கள், இவங்க தான் இவங்க கண்ட்ரோல் தான் இந்த மலை. இவங்களை தாண்டி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது மக்களே. வாங்க நம்ம இன்னும் போகணும். இங்கேருந்து பாருங்கள் மக்களே, நம்ம அந்த கீழே இருந்தால் மக்களே வந்தோம். இங்கிட்ட ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது, இந்த வழியாக யாரும் போகாதீங்க. அப்படியே இந்த பாதையை திறந்தே மேலே ஏறும். கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம்னா இங்கே ஒரு மிகப்பெரிய பாறை, இங்கே ஒரு சன்னதி. இது ஒரு குகை மக்களே. இது ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. உள்ளே அடைச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். எப்படியாச்சும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளே போய் காட்டுவேன் மக்களே. மேலே ஏறு குச்சினாச்சும் உங்களை உள்ளே போய் காட்டுறேன் நான். மக்கள்ஸ், நம்ம அந்த குகைக்கு நம்ம எப்படியோ அந்த கம்பி மேலே ஏறி குதிச்சு உள்ளே வந்துட்டோம் மக்களே. இதுதான் வந்து குப்பண்ணசாமி சித்தர் குகை மக்களே. இந்த குகையை காட்டுறக்காக தான் வந்து உங்களுக்கு வந்தேன். உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க, காட்ட முடியல மக்களே. சரி வாங்க சுற்றியும் காமிக்கிறேன் வேறு என்னென்ன இருக்குன்னு. இங்கே ஒரு கல் மண்டபம் ஒன்று இருக்குது, விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது மக்களே. கீழே வரும்போது அந்த குகையை திறந்து வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நான். சரி வாங்க மேலே அப்படியே ஏறுவோம். மக்கள்ஸ், இந்த பாறையை பாருங்களேன். இது ஒரு பெரிய பாறை, அந்த பாறைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பாறை இருக்குது. அது பாருங்கள் எப்படி பேலன்ஸாக நிற்குதுன்னு. கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரும் சேதம் தான் மக்களே. இந்த குகைக்குள்ளே தான் நம்ம இப்போ போனோம். குகை வந்து மூட்டியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அந்த ஹோல் வழியாக ஏதாவது தெரியுதான்னு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. இதுதான் மக்களே, இதுக்குள்ளே தான் அந்த குகை இருக்குது. இந்த கம்பி பாதையை பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ரங்கமலையிலையும் நம்ம கொண்டரங்கி மலையிலையும் இந்த மாதிரி கம்பி பாதை வழி தான் மக்களே போட்டிருப்பாங்க. எனக்கு இந்த பாதையை பார்த்தோன்னே எனக்கு ரங்கமலை தான் ஞாபகம் வந்தது. படிலாம் எதுவும் இல்லை மக்கள், படிகள் கிடையாது, பாறை தான். நம்ம இந்த கம்பியை பயன்படுத்தி தான் அதில் ஏறணும். இது எல்லாமே அந்த மேலே மழை பெஞ்சால் தண்ணி வர வழித்தடம் தான் மக்களே. அதிக அளவு மழை பெஞ்சால் தண்ணீர் எல்லாமே இந்த வழியாக தான் வரும். நம்ம அந்த வழியாக தான் ஏறிட்டுருக்கோம். கண்டிப்பாக இங்கே மழை பெஞ்சால் மண் சரிவு கண்டிப்பாக ஏற்படும் மக்களே. அந்தளவு டேஞ்சரான இடம் தான் அது. கம்பிப்பாதை இது ஃபுல்லாக போகுதுன்னு நினைக்கிறேன் மக்களே. கம்பிப்பாதை நான் கீழே இருந்து வருது இந்த கம்பிப்பாதை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம வந்தோம். மறுபடியும் ஒரு படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது மக்கள். வரலாற்று சிறப்புமிக்க இடம் மக்களே. ஆன்மீகத்துலேயும் சரி, அறிவியல்லையும் சரி, வரலாற்றுலேயும் சரி மிக சிறப்பான வரலாறு கொண்டது தான் நம்ம திருச்செடுங்க மலை. இது வந்து உலக புகழ்பெற்ற மலை மக்களே. கீழே உங்களுக்கு அந்த ரோடு தெரியும் நினைக்கிறேன். அந்த வழியாக தான் நம்ம மலைக்கு மேலே 2 வீலர் 4 வழியாக வரலாம். இது ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க.
மேலே ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா வாங்க, இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த மலையோட உயரம் வந்து குறைவு தான் மக்களே. ஆனால் மலை வந்து எப்படின்னா அகண்டு இருக்குது, அகலமாக இருக்குது மக்களே. மலை கோவில் அங்கே இருக்குது. மலை உயரம் குறைவு, ஆனால் அகலம் அதிகம் மக்களே. இங்கே பாருங்கள், எங்கே போனாலும் நம்ம பயில சத்தம் பண்ணி வச்சிடறாங்க, கிறுக்கி வச்சிட்றாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல. அது உச்சியில் இருக்குது மக்களே அந்த கோவில். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சுற்றி இருக்க வட்டாரம் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே தெரியும். அந்தளவு வைரம் வந்து அந்த விநாயகர் வந்து உச்சியில் தான் இருக்குது. மறுபடியும் படிக்கட்டு பாதை, படி எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன படியாக இருக்குது மக்களே. குரங்கு ஒன்று வருது மக்களே, பார்த்து சேஃபாக வாங்க. குரங்கு குரங்கு சேஃபாக வாங்க. ஒரு குட்டி குரங்கு அங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. இங்கே ஒரு பெரிய குரங்கு மக்களே. மக்கள்ஸ் எங்கே இதுக்கு மேலே பாதையை காணோம். ஐயோ, முடிச்சு விட்டீங்க போங்க. அது மாதிரி தான் மக்கள். இங்கே பாருங்க, இது கீழே இறங்கி மறுபடியும் அந்த வழியாக மேலே ஏறணும் மக்கள். ரொம்ப ரொம்ப சிரமம். இங்கே பாருங்கள், நம்மளை ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான். இங்கே ஒன்றும் இல்லை, பாருங்களேன், அப்படியே கீழே இறங்கி அந்த வழியாக சுற்றி மறுபடியும் மேலே ஏறுது. வாங்க நம்ம அப்படியே இறங்கி போவோம். மக்கள் இந்த இடம் வலிக்கு விடுது, பார்த்து சேஃபாக வாங்க. இதான் மக்களே திருச்செங்கோடு உச்சி பிள்ளையார் கோவில். குரங்கு அட்டகாசம் நிறையாவே இருக்குது மக்களே, தனியாக வராதிங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ஒரு குளம். இது சுத்தமான மழை நீர் மக்களே. இங்கே ஆச்சரியத்தை பாருங்களேன், இந்த மலையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி மலையிலையும் உள்ளே வந்து இந்த குளத்தில் மீன்கள் இருக்குது மக்களே. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, மீன் இருக்குது பாருங்களேன். நான் அவ்வளோதான் மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் போய்கிட்டே இருக்குது. இந்த கம்பி பாதை வந்து மலையை உச்சி வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நான் அங்கே கீழே சொன்னால் தான், மலையை உச்சி வரையும் அந்த கம்பி பாதை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இயற்கை காட்சிகள். கீழே ஒரு வழித்தடம் மாதிரி ஒன்று போகுது மக்களே. இது ஒரு வேலின்னு சொல்லலாம், ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி. 2 மலைகள், அது கீழே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி மக்களே. நம்ம அந்த கோயிலுக்கு தான் போகணும், போய்கிட்டே இருக்கோம். வளைஞ்சு 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 நம்மளை சுற்றுறாங்க மக்களே. மலையை உச்சி அடைஞ்சிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். நின்று ஏறோம்னா உங்களுக்கு மூச்சு வாங்கும், டயர்டாக்கிட்டுரும். நம்ம நிற்காமல் செல்லுன்னு மேலே ஏறணும்னா சீக்கிரம் மலை ஏறிடுவோம் மக்கள். இறங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஏறுறதுக்கும் போலையும் ஈஸியாக இருக்கும். மலை ஏறிட்டு ஓய்வு எடுக்கலாம். அதுதான் மக்களே உச்சி பிள்ளையார் கோவில். அங்கே ஒரு டவர் மாதிரி இருக்குது, உங்களுக்கு நான் அது மேலேயே எடுத்து காமிக்கிறேன்.
இது ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. நம்ம ஏறுறது ரிஸ்க்கு தான். இங்கே பாருங்கள் மக்களே, திருச்செங்கோடு மலை உச்சியிலேருந்து உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். மலை ஏற வரவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுனால இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாகவே கீழே வரையும் சுத்தமாக இருக்குது. மலைக்கு மேலே வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரீங்க, கொண்டு வாங்க, தப்பு இல்லை. உங்கள் தேவைக்காக பயன்படுத்துகிறீங்க, பிரச்சனை இல்லை. தண்ணி குடிங்க, கொண்டு போகும்போது கீழே போய் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கன்று போட்டு இந்த நீரை அசுத்தப்படுத்துகிறீங்க. இந்த மலை இதனாலாம் உங்களாலாம் மலையே சீர்கேடு ஆகுது. கண்டிப்பாக மலைக்கு வராங்க, வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்க, தண்ணி குடிங்க. ரிட்டன் கீழே போகும்போது கீழே போய் அதோட குப்பை தொட்டி இருக்குல்ல, அதில் போய் போடுங்க. தயவு செஞ்சு யாரும் இது மாதிரி போடாதீங்க. மலையை சுற்றி பாருங்கள், சாமியை தரிசனம் பண்ணுங்கள். இயற்கையை எந்த விதத்துலையும் மாற்றம் செய்யாமல் இயற்கையாக இருந்துட்டு சாமி கும்பிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் மனதை திருப்தியாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன சன்னதி மாதிரி இருக்குது மக்கள். உள்ளே விநாயகர் இருக்கார், உள்ள சிவன் லிங்கமாக காட்சி தரார் மக்கள். ஓகே மக்கள்ஸ், நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம அவ்வளோதான் மலையை விட்டு கீழே இறங்கணும். திருச்செங்கோடில் இருக்கவங்க, நாமக்கல் சுற்றுவட்டாரம், கரூர், ஈரோடு, திண்டுக்கல் இந்த பகுதியில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. கீழே சிவபெருமான் சிவனும் பார்வதியுமாக சேர்ந்து காட்சியளிக்கிறாங்க. அவங்கள தரிசனம் பண்ணுங்கள். அப்படியே மலையேற உச்சி வந்திங்கன்னா மேலே ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, சிவலிங்கம் ஒன்று இருக்குது. இதையும் தரிசனம் பண்ணிவிட்டு மன திருப்தியோடு வீட்டுக்கு போங்க மக்களே. பார்த்துருங்க, சேஃபாக இருங்க. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியுடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் டிராவல் தமிழன் சாய். நன்றி மக்களே. இதோட நம்ம கட் பண்ணிப்போம்.